உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் தனது கேமிங் பிரிவான எக்ஸ்பாக்ஸில் மிகப்பெரிய மறுசீரமைப்பை தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஒரே நாளில் 4800 ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருப்பது உலக தொழில்நுட்பத் துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக உலகம் முழுவதும் டெக் நிறுவனங்கள் செலவை குறைத்தல், நிறுவன மறுசீரமைப்பு மற்றும் செயல்திறன் மேம்பாடு ஆகிய காரணங்களால் தொடர்ந்து அதிரடி பணி நீக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது மைக்ரோசாஃப்டும் தனது எக்ஸ்பாக்ஸ் கேமிங் பிரிவில் பெரிய மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களில் சுமார் 2.1%, அதாவது 4800 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் 3200 பேர் எக்ஸ்பாக்ஸ் பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மைக்ரோசாஃப்ட் தரப்பில் நிறுவனத்தின் செயல்பாடுகளை மேலும் திறமையாக மாற்றவும், கேமிங் பிரிவின் லாபத்தை உயர்த்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சமீப ஆண்டுகளில் கேமிங் துறையில் செய்யப்பட்ட மிகப்பெரிய முதலீடுகளுக்கு எதிர்பார்த்த வருவாய் கிடைக்காததும் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 2023இல் ஆக்டிவிஷன் பிளிசார்ட் நிறுவனத்தை சுமார் $69 பில்லியன் கையகப்படுத்திய பின்னர் எக்ஸ்பாக்ஸ் பிரிவில் பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சில கேமிங் திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் நிஞ்சா தியரி மற்றும் கம்பல்ஷன் கேம்ஸ் போன்ற ஸ்டுடியோக்களின் எதிர்காலம் குறித்தும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதனிடையே மைக்ரோசாஃப்ட் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் 2027ஆம் நிதியாண்டு வரை தொடரும் என தெரிவித்திருப்பது மேலும் மாற்றங்கள் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் இந்த பணி நீக்கத்திற்கு AI நேரடி காரணம் அல்ல என்றும், கேமிங் வணிகத்தை அதிக லாபகரமாக மாற்றுவதே முக்கிய நோக்கம் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது.